அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பெர்மிஷன் பண்ணலாம் ஒண்ணு தப்பு. நாடா சட்டமன்றத்துல எங்க அண்ணனோட மாச பாத்தியா? நீங்க எல்லா நாளுமே சட்டமன்றத்தில் நடந்ததை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எது சட்டமன்ற லைவ் நிறைய நாள் போகுமா? ஓகே, அது எல்லா நாளும் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது. சரி, இப்போ இந்த உதயநிதி அப்புறம் ஆப்போசிட்டில் எதிர்கட்சியுடைய உறுப்பினர்கள்லாம் பேசினது, கேட்ட கேள்விகள், இதெல்லாம் என்ன ஏதுன்ற வீடியோலாம் கூட வந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்களா? ஓ, உதயநிதி வேற பேசியிருக்காரா? சரி, உங்கள் அண்ணன் லாஸ்ட்டாக பதில் இல்லை ஒரு 45 50 நிமிஷம் வரைக்கும் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவாச்சும் ஃபுல்லாக பார்த்தீங்களா? என்ன சொல்ற? எங்க அண்ணா 50 நிமிஷம் பேசினாரா? எனக்கு 3 நிமிஷம் தானே காட்டுச்சு. எதுல? தோ தோ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல தோ பாரு. டேய், என்னடா பதிலே சொல்லாம போயிட்டு இருக்க? இல்லை, உங்கள் அண்ணன் மாசா தான் பேசியிருக்காரு. நீங்களாம் பக்கா மாஸ் தான். குட் நைட், நான் போகிறேன். அந்த பயம் இருக்கணும்டா, புரியுதா? ஐயோ ஆமாம்மா, நிஜமாவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. பை. வாயா தொடங்க சிஎம், வாயா தொடங்க சிஎம்னு வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? அப்படியே போயிடுங்க, திரும்பி வந்துடக்கூடாது. பொறுமை இல்லை. மெண்டலே, வாயத்துறங்க சிஎம் சார்னா கேட்கிற கேள்விக்கு அந்த மொமெண்ட்லயே பதில் பேசுங்க, பிரஸ் மீட் கொடுங்க, ஒரு டபுள் செட் கான்வர்சேஷனுக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சர்க்கஸ் எல்லாம் தான் அவர் 2.5 வருஷமா மேடை ஏறி பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு. இது என்ன புதுசு இருக்கு? எது சர்க்கஸா? ஆமா, சர்க்கஸ் தான். எதிர்க்கட்சிங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லல, அமைச்சர்கள் தான் பதில் சொல்றாங்க. சரி, அவங்களாச்சும் தெளிவா பதில் சொல்றாங்களா? சம்மந்தம் இல்லாம பட்டிமன்றத்துல பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி, கடைசி நாள்ல அந்த பதில்ல அவராச்சும் ஏதாச்சும் தெளிவா பேசுவாரு, ஒரு வேலிட் பாயிண்ட்ல பேசுவாரு அப்படின்னு பார்த்தா ஹோன்றாரு ஹேன்றாரு. என்ன கத்தி போட சூட்டிங் நடக்குதுங்க. கதறு கதறு, பிளாஸ்ட் பிளாஸ்ட். இதுக்கு இந்த புலம்புறானுங்க. இன்னும் 5 வருஷத்துல என்னென்ன புலம்புவானுங்களோ. அப்பதான் ஒரு விஷயம் அவனுக்கு ஸ்ட்ராங்கா புரிஞ்சுது. 3 நிமிஷம் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு அரசியல் பேசுறவங்க கிட்ட 3 மணி நேரம் முக்கி பேசினாலும் எந்த பயனும் இல்லை.